ஹாய் வெல்கம் டு மை நியூ ஹோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம புது வீட்டுடைய கிரகப்பிரவேசம் அந்த வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க அந்த மொமெண்ட்டு. நல்ல ஒரு அவ்வளோ நல்ல வாய் வலிக்கு சிரிப்பு அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. நைட்டு காணும் பொங்கல் நைட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எல்லோரும் வந்துட்டாங்க, அத்தை மாமா எல்லாருமே வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஸோ நல்லா கலகலன்னு இருந்துச்சு அந்த டே ஃபுல்லாகவே. நைட் நம்ம புது வீட்டு நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த வீட்டு வாசலில் வந்துட்டு அழகாக பெரிய குளமாக போடலாம் அப்படின்ட்டு நான், அக்கா, அம்மா, மாமியார், அப்புறம் தம்பி ஒய்ஃப் எல்லாருமே அங்கே கிளம்பியாச்சு. போயிட்டு அங்கே தான் ரோட்டில் யாருமே இல்லையா, அது வேற அந்தளவுக்கு வண்டிகளும் இருக்காது. அதனால அப்படியே ரோட்லேயே உட்காந்துட்டு நல்லா சிரித்து பேசிட்டு குளம்லாம் போட்டுட்ருந்தோம். இதுதாங்க அந்த என்ட்ரன்ஸு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நம்ம புது வீட்டுடைய என்ட்ரன்ஸ் வந்துட்டு இதுதான். நல்லா சீரியல் லைட்ஸ்லாம் போட்டு அந்த வெல்கம் பண்ணுற போர்டு, அதுக்கப்புறம் வாழை மரம் இதெல்லாம் வச்சு நல்லா அந்த வைப் வந்துட்டு அன்றைக்கி நைட்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பெருசாக கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஐடியாலாம் வச்சுருந்தேன். எனக்கு டைமே அன்றைக்கி கிடைக்கல. ஏன்னா காணும் பொங்கலுக்கு கடைங்கள்லாம் லீவில் இருக்கும். எந்த கடையுமே நமக்கு எந்த பொருளுமே கிடைக்காது இல்லையா. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் எல்லாமே வாங்கி வைக்கணும் அப்படின்ற இதில் வந்துட்டு அந்த டே ஃபுல்லாகவே அப்படியே அலைச்சலாகவே இருந்துச்சு. கடைக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. எனக்கான திங்ஸ் ஈவன் என் சாரீக்கு வந்துட்டு நான் ப்ளீட் பண்ணி வைக்கணும்னு கூட நிறைய ஐடியாஸ் வச்சுருந்தேன். எதுவுமே நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரிப்ரேஷன் சொல்லிட்டு நான் நிறைய வச்சுருப்பேன். பட் நான் எதுவுமே எனக்காக பண்ணிக்கல. வீட்டுக்காக வந்துட்டு எல்லாமே பூஜை சாமான் தேய்ச்சி வைக்கிறது, இது எடுத்து வைக்கிறது, குங்குமஞ்சு வைக்கிறது எல்லாமே பண்ணி வச்சாச்சு. பட் எனக்கு நான் பண்ணிக்க வேண்டிய சில விஷயங்கள் எதுவுமே நான் பண்ணலை. அதுக்கப்புறம் லாஸ்ட் பீரியடில் உட்காந்து தான் சாரீ வந்து நான் ப்ரீட் பண்ணேன்னு உட்காந்துட்டு இந்த மாதிரி தான் ரொம்ப ஹரிபரியாக போய்ட்டுருந்துச்சு. ஏதோ சரி ஓகே, வாசலில் கோலம் இல்லாமல் எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பெஷல் டே, ஒரு நல்ல நாள் வந்து துவங்குறது அப்படின்றதால எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கோலம் மாதிரி போட்டு, அதுக்கப்புறம் அவங்களே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, கலர்லாம் போட்டு கோலம்லாம் போட்டுட்டு அப்படியே அந்த பூஜை வந்துட்டு ஒரு 3 மணி போலவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3 மணிலேருந்து கரெக்டாக 6 to 6:30க்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு இந்த மரண யோகம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால 6:30 மணிக்குள்ளவே பாலெல்லாம் காய்ச்சி பூஜைலாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. 2 பெரிய கலசம், அம்மையப்பர் கலசம் அப்படின்ட்டு 2 பெரிய கலசம், அதுக்கப்புறம் நவகிரக பூஜை, இதெல்லாமே தான் நம்ம வீட்டில் அன்றைக்கி போச்சு. வாஸ்து பூஜை, நவகிரக பூஜை, பூஜை எல்லாமே ஃபினிஷ் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே ஸ்டெப் ஏறி வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் தான். ஃப்ளோர் ஏறி மாடு வர முடியாது இல்லையா, பசுமாடு. அதனால பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த கோமாதஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் நாங்கள். நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸை. நான் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ பூஜை எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. அன்னைக்கு ஒரு 3 o'clockலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளியில் போயிட்டு கோவிலேருந்து கலசம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயுமே நாங்கள் போயிருந்தோம். அது எல்லாமே எனக்கு வீடியோ ஷூட் பண்ண ஆள் இல்லை. ஏன்னா நான் தான் வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணுறது இல்லை, ட்ரைபாட் பண்ணோம். அன்றைக்கி நம்ம தான் அங்கே பெரிய ஒரு ஹீரோயின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்மளால் ஷூட் பண்ண முடியல. இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பப்போ எங்கள் மாமா பசங்க, எங்கள் அக்காலாம் ஷூட் பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து நான் உங்களுக்கு அப்படியே ஒன்றா கொலாஜ் மாதிரி ஆட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அங்கங்கே கொஞ்சம் ஷேக்கிங்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொடுக்கணும், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதால பரவாயில்ல எடுங்க, நான் வந்துட்டு எப்படியும் என்னால் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு வீடியோ கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் உங்களை எடுக்க வச்சுருந்தேன். பூஜை ஒரு 1 to 2.5 hours கிட்ட அப்படியே பூஜை போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6:30 மணிக்குள்ளே அடுப்பை ஏற்றி பாலை காய்ச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பால் காய்ச்சிற மொமெண்ட்டு தான் கேஸ் ஸ்டவ்வில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் இல்லை எனக்கு நான் வந்துட்டு அடுப்பில் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு சுட அம்மா வாங்கிட்டு சொல்லி அடுப்புக்கு வந்துட்டு எங்கள் அக்கா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்ருந்தாங்களா. எனக்கு என்னென்னா அந்த இப்போ கேஸ் இது வச்சுருக்காங்களே அடுப்பு, அது ஃபுல்லாகவே நல்லா அழகாக மாக்கோளம்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய ஐடியா வச்சுருந்தேன். அதுவுமே நான் லிஸ்ட்லலாம் போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு டைமே பத்தல, சுத்தமாக டைம் இல்லை. இது எல்லாமே அடிஷ்னல் தான். அந்த கோலம் போடுறது எல்லாமே அங்கே வாசலில் போட்டாச்சு கோலம். மெயின் என்ட்ரன்ஸுமே நான் போட்டுவிட்டேன், நம்ம வீட்டு வாசலுமே போட்டிருந்தேன். கேஸ் ஸ்டவ் மேலே போடுறது வந்துட்டு அடிஷ்னல் தான். இருந்தாலும் நமக்கு வீடியோவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதால நான் வந்துட்டு பிளான் பண்ணேன். அது போட முடியல. அதுக்கப்புறம் சாக்பீஸில் சின்னதாக கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாலையுமே காய்ச்சி சமையல் மேடையில் அந்த மனையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அவருக்கு விளக்கேற்றி வாழைப்பழம் இந்த தாம்பளத்தட்டெலாம் வச்சு தேங்காய் உடச்சி வச்சு அவருக்கு அங்கே பூஜை பண்ணியாச்சு. இந்த பூஜைகள் வந்துட்டு எனக்கு எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது, எல்லா பூஜையுமே கரெக்டாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதை சொல்லிகிட்டே இருந்தேன் ஹஸ்பண்ட் எல்லாமே அந்த டைமுக்குள்ளே எல்லா பூஜை நடக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி எல்லாமே நடந்து முடிஞ்சது நல்லபடியாக.
இது ரொம்ப நாள் கனவு. நானும் என் ஹஸ்பண்டும் இதே மாதிரி அம், அ, பட்டு வேட்டி சட்டை, பட்டு புடவைலாம் கட்டி மாலை கழுத்துமா போயிட்டு நம்ம வீட்டுக்கான ஒரு பூஜை, கிரகப்பிரவேசம் வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாள் கனவு. சூப்பராக கடவுள் கிருபையால் எல்லாமே நடந்து முடிஞ்சுது. இந்த மாதிரி மொமெண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருக்குமே நடக்கணுன்ற மாதிரி ஒரு நமக்கு எண்ணம் இருக்கும்ல. இது எனக்கு எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் நிறைய வ்ளாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பார்க்குற ஒரு ஒரு வீடியோவும் இப்போ எனக்கு இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா, நான் அது ரிலேட்டடாக தான் வீடியோஸ்லேயே பார்ப்பேனே. இப்போ கிரகப்பிரவேசம் அப்படின்னா எனக்கு அந்த எல்லாருடைய கிரகப்பிரவேசம் நான் வந்துட்டு பார்ப்பேன். ஏன்னா அது நானே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு நான் உண்டாக்கிக்குவேன். இப்போ யாராவது ஒரு வீடியோ போடுறான்னு வச்சுக்கயேன், சின்ன வீடியோவோ இல்லை பிகினர் யூடியூபரோ இல்லை பெரிய யூடியூபர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க வீட்டு கிரகப்பிரவேசம் எப்படி இருக்குது, எப்படி அவங்க பண்ணுறாங்க, அந்த மாதிரி நான் பார்க்கும்போது தான் எனக்கு அது ஒரு விதமான ஒரு குட் ஃபீலை கொடுக்கும். அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல, அவங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டில் நம்ம இருந்தால் எப்படி இருக்கும், நான் இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்கள வச்சு நான் வந்துட்டு என்ன கனவு காணிக்குவேன். நிறைய இதில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த கனவு காட்டுறது வந்துட்டு காசா பணமா சும்மா அப்படியே படுத்து மேய்க்கு நம்ம மாட்டு கனவு காணலே போகலாம் இல்லையா, அது கண்டிப்பாக நடக்கும். அது எனக்கு இது மட்டும் இல்லைங்க, இந்த வீடு கிரகப்பிரவேசம் வந்துட்டு இது விட்டுருங்க, இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் நம்ம கமெண்ட்டில் கூட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சிஸ்டர் நீங்கள் இன்றைக்கி தானே சொன்னீங்க இது வாங்கணும் அப்படின்ட்டு, மறுநாள் வந்துட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படி உங்களால் முடியுது, நினச்சதை நீங்கள் எப்படி வாங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க. நான் நினைக்க செய்யவேனே தவிர, அதாவது எப்படி சொல்கிறது, நான் நினைக்கிறேன் ஓகே, அது என்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும், நான் எப்படி அதை வந்துட்டு யூஸ் பண்ணுவேன், அது நான் எப்படி என்கிட்ட நான் அதை எப்படி வந்துட்டு பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு கனவு காணுவேன். அங்கே நான் இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு திங்கிங் ஓடிட்டே இருக்கும். இப்போ ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டில் நான் இருந்தால் என்ன பண்ணுவேன், ஓ காலையில் இருந்து நான் இப்படி தான் அங்கே நடக்கணும், இப்படி தான் போகணும் வரணும் அப்படின்ற மாதிரி நான் கனவு காணிகிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் ஒரு நாள் நமக்கு வந்துட்டு நினைவாகி கொடுக்கும். கனவு காண்றது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு நினைவாகும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நமக்கு தாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பெருசாக தெரியும். ஐயோ 60 லட்சம் வீடா, 70 லட்சம் வீடா, நம்ம எப்படி நம்மளால் முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கு அது பெருசாக தெரியும். ஆனால் கடவுளுக்கோ வைப்ரேஷன்ஸ்க்கோ யூனிவர்ஸ்க்கோ அது வந்துட்டு சின்ன 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 ஒரு விஷயந்தான். நமக்கு தான் அது பெருசு, அவங்களுக்கு அது ரொம்ப குட்டி விஷயம். அதனால அந்த வேலையை பற்றியோ இல்லை அந்த செயலை பற்றி நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க அதை பற்றி எதுவுமே நீங்கள் இது பண்ணாதீங்க. அங்கே இருந்தால் எப்படி இருக்கும், உங்களுக்கு அது நடந்தால் நீங்கள் எப்படி வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்கன்ற அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ஃபீலை மட்டும் நீங்கள் கொடுங்களேன், கண்டிப்பாக நடக்கும். இது வரைக்குமே நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணலை, இல்லை சிஸ்டர் என்னால் எப்படி முடியும் அப்படின்னு நான் உட்காந்துட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக அதுமாதிரி உட்காராதீங்க, நினைங்க, கண்டிப்பாக நடக்கும். இந்த மொமெண்ட்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தாங்க வருது எனக்கு. இப்போ வீடியோ வாய்ஸ் கொடுக்கும்போதே, இப்போ நம்ம புதுசாக கல்யாணம்லாம் பண்ணி வந்தால் நமக்கு கொடுப்பாங்களே அந்த பால் பழம்லாம் கொடுத்துட்டு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சாமி ரூமில் வந்து அவர் பால் குடிச்சிட்டு, அவர் குடிச்சிச்சு, நான் குடிச்சிட்டு, இந்த மாதிரிலாம் போய்ட்டு இருந்துச்சு. அதுவும் பேக்கில் வந்துட்டு எங்கள் அக்காலாம் கலாச்சிட்டு இருந்தாங்க, என்னது இது அப்படின்லாம் கலாச்சிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருந்துச்சு. இந்த இந்த ஃபுல் அந்த டேவே நல்ல ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு எனக்கு. நான் ஒரு சின்ன போஸ்ட்டு தான் கமெண்ட்டில் போஸ்ட் போட்டிருந்தேன் இந்த மாதிரி அப்படின்ட்டு. நிறைய பேருங்க, அவ்வளோ பேர் அவ்வளோ பாசிட்டிவாக பேசி அவ்வளோ எனக்கு விஷஸ் கொடுத்துருந்தீங்க. இன்னும் இது கூட சேர்ந்து எனக்கு இன்னும் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் தான் வந்துருச்சு. என்னடா இது இந்தளவுக்கு முகம் தெரியாத நம்மக்கிட்ட நமக்கு இவ்வளோ அன்பு கிடைக்குது அப்படின்ற மாதிரி. எனக்கே சம்டைம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயம் வந்துடும். ஐயோ என்னடா இது நமக்கு இவ்வளோ லவ், அதுக்கப்புறம் நம்ம நினச்சது எல்லாமே நடக்குது, சம்திங் ஏதோ நடக்க போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன பயம் வந்துடும். ஏன்னா அது கண்டிப்பாக நமக்கு தெரியல. இப்போ நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் சிரிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஐயோ என்னடா இது நான் சிரிச்சிட்டே இருக்கேன்னு என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு இது இருக்கும்ல. அதே மாதிரி தான் எனக்கு சம்டைம் தோணும். அதுக்கப்புறம் நானே என்ன சமாதானப்படுத்திக்குவேன், என்ன நடக்க போகுது, ஒன்றுமே ஆகாது, நான் உன் கூட கடவுள் இருக்கார், அவ்வளோதான், அவர் எல்லாமே நடத்தி கொடுக்குறாரு, அவர் இருக்கிறச்சே உன்னை யார் என்ன பண்ணிட போகிறா, ஒன்றுமே ஆகாது, மிஞ்சி மிஞ்சி போட என்ன ஆகும், அதை மட்டும் நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வரதான் செய்யும். எல்லாமே நம்ம டேக்கிள் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே நம்ம ஏற்றுக்கிட்டு அதுக்கான நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு ரெடியாக இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி என்ன நடந்தாலும் நடக்கட்டும்,
கடவுள் இருக்காரு அவ்வளோதான். அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அவர மீறி என்ன நடக்க போகுது அப்படின்ற மாரி ஒரு மனதைரியம் நம்ம உண்டாக்கிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு எந்த விதமான ஒரு இதுவும் நமக்கு வராதுங்க. எவ்வளோ பெருசு வந்தாலுமே, அத நம்மளால சமாளிக்க முடியும். அவ்வளோதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றது. ஸோ பூஜை வந்துட்டு 6:30 மணியோடவே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஆளுங்கலாம் வர வர இருந்துச்சு. இட்லி, வடை, அதுக்கப்புறம் சாம்பார், சட்னி, அப்புறம் 2 வகை சட்னி வச்சுருந்தாங்க. பூரி, பொங்கல், உருளைக்கிழங்கு மசாலா இது எல்லாமே இருந்துச்சு. டீயுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே அப்படியே பூரி மட்டும் சுட சுட போட்டு கொடுக்க சொல்லியிருந்தோம். அதுதான் பண்ணிகிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கவனிக்கிறது, அங்கே போகிறது, இங்கே வர்றது, அந்த மாதிரியே தான் போயிட்டுருந்துச்சு. நல்ல ஒரு நல்லா இருந்துச்சு. நான் நினச்சது எல்லாமே நான் என்னெல்லாம் திங்க் பண்ணேனோ அது எல்லாமே அப்படியே எனக்கு விஷுவலா அங்கே இருந்துச்சு. சீரியஸ்லி என் கனவுல கண்டது தாங்க நாங்க பார்த்தனே. அத நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நெறைய பேர் கேட்டது என்னென்ன என்கிட்ட இதுவரைக்குமே கேட்டது, "நீங்க எப்ப அந்த ஈர்ப்பு விதி பாசிட்டிவ்லாம் சொல்றீங்களே, அப்படி என்ன உங்களுக்கு நடந்துச்சுன்னு கேட்குறீங்க?" எல்லாமே நடந்துச்சு. இது நடந்தது ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு. ஏன்னா எங்ககிட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு, ஓகே இது போதும் அப்படின்ற மாரி எங்களுக்கு இருந்துச்சு. பட் கிடைச்சது வந்துட்டு வடை அவ்வளோ பெருசா எங்களுக்கு கிடைச்சது. ஸோ எல்லாமே கடவுளுக்கு மட்டும் தான். அவரு அவர் இல்ல அப்படின்னா, அ இந்த சம்பவம் வந்துட்டு நடந்திருக்காது. அதுதான் அப்படிதான் சொல்லணும். கடவுள் கையில மட்டும் தான் இது இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நாங்க இந்த வீட்ல இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு காரணமே அவங்க தான். முழுக்க முழுக்க அவங்க தான். மதியம் ஒரு 2 மணிக்கிட்டவே எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. ஃபங்ஷன் எல்லாமே முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நான் பழைய வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க திங்ஸ் எல்லாமே இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட தான் நாங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அவங்க தான் எல்லாமே ஏத்தி இறக்கிட்டு வச்சிருந்தாங்க. ஸோ பக்காவா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே பக்காவா பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. நான் போய் பார்த்துட்டு ஒரு வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிட்டு, திருப்பி நம்ம புது வீட்டுக்கே வந்தாச்சு. அன்னைக்கு நைட் அங்க ஸ்டே பண்ணோம் இல்லையா? அதனால சமையல் எல்லாமே செய்யணும் அப்படின்ட்டு, அப்படியே அந்த மத்ததெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இதில இன்னொரு பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. நான் உங்களுக்கு அடுத்த விலாக்ல ஷேர் பண்றேன். இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய ஹேப்பி மொமெண்ட்.